ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். மேட்ச் வின் பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து ஃபைனல் மேட்ச் இருக்குது. நிறைய வந்தோன்னே கேட்டு கேட்குறோம். யா ஓகே. அண்ணா வணக்கண்ணே. ஆமாண்ணே, அந்த பசங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். கண்டிப்பாண்ணே பேசிட்டு தானே. கண்டிப்பாண்ணே கண்டிப்பாண்ணே சொல்லிடுறேன். நன்றி. வாழ்த்துக்கள்லாம் வேண்டாம். காலையிலேருந்து சாப்பிடாம விளையாண்டுருக்கு. வயிறு பசிக்கு ட்ரீட் வை. ட்ரீட்டு தானே. சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. என்னண்ணே ரொம்ப செழிப்பு போல. ஆமாயா, ஒன்றும் இல்லை. நாளைக்கு அண்ணா எலெக்ஷனில் நிற்காப்புல, ஓட்டு போட்டுருங்க. நல்லா சாப்பிடுங்க, எது வேணாலும் கேளுங்க. சரியா? ஓட்டு மட்டும் அண்ணனும் போட்டுருங்க. இன்னும் காசு வாங்கிட்டு ஓட்டு போட சொல்றீங்களா? என்னப்பா என்னாச்சு? ஓட்டு போடுறது என்ன போகுது? யாருக்கா போக போறீங்க? நம்ம அண்ணன் போட்டு போங்க. காசு கொடு. இல்லை காசை கொடு. ஏய் என்னப்பா நீ என்ன இன்னும் காசை கையில் கொடுக்காம வச்சிருக்க? கொடுல. ஏண்டா, உங்க 4 ஓட்டு இல்லைன்னா எங்க அண்ணன் ஜெயிக்க முடியாது நினைச்சீங்களா? எங்க அண்ணன் எப்படி ஜெயிக்குங்கன்னு எனக்கு தெரியும்டா. நான் பாத்துக்கிறேன். என்ன இதனால எங்கள்கிட்ட தானே வந்து நிக்கணும். அப்ப பாத்துக்கிறேன். மாப்பிள இங்காரு, ஓட்டு போடுறது எங்களோட உரிமை. காசு கொடுத்து அவங்களுக்கு போடு இவங்களுக்கு போடுன்ற பேரு அதுதான் தப்பு. இந்த ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டேன் இந்த புரட்சி பண்றவங்களாம் நாங்களாம் முன்னே பார்த்துட்டேன். சரியா? எங்க அண்ணன் எப்படி ஜெயிக்குன்னு எனக்கு தெரியும். பார்த்துக்கிட்டு எலெக்ஷன்ல பார்ப்போம். மற்றவங்க மாறுவாங்க நினைச்சா இங்கே எதுவுமே மாறாது. ஃபர்ஸ்ட் நம்ம மாறணும். அப்போ எல்லாமே இங்கே தானா மாறும். ஓட்டு போடுவது நம் அனைவரின் ஜனநாயக கடமையாகும். ஒரு ஓட்டுத்தானே என்று சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். வருகின்ற தேர்தலில் பணம் வாங்காமல் வாக்களிப்போம், சிறந்த தலைவரை தேர்ந்தெடுப்போம் என உறுதியேற்போம். சிந்திப்பீர், வாக்களிப்பீர். மறந்துடாதீர்கள், உங்கள் ஓட்டு விற்பனைக்கல்ல.